வாங்க, எங்க பாடம் நடத்துறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சாரா வாயை மூடு. எல்லாரும் அட்டென்ஷன். இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். ஒழுங்கா பதில் சொல்லணும். இன்னைக்கு நம்ம வகுப்பிற்கு அதிபர் வருவாரு. மானத்தை வாங்காதீங்க. சரி, எதிரா நீ சொல்லு. தாஜ்மஹால் எங்க இருக்கு? டீச்சர், எனக்கு தெரியாது டீச்சர், நான் எடுக்கல டீச்சர். வேணும்னா நீங்க ஹயாட பேக்ல பாருங்க, அவள் தான் நிறையாவது தின்னுட்டு இருப்பாள். டீச்சர், நான் எதையும் எடுக்கல டீச்சர். தாஜ்மஹாலா? அது சாப்பிடுற பொருளா டீச்சர்? ஆண்டவா, தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்கு. சரி, உட்காரு. டீச்சர், மே ஐ கம் இன்? என்னம்மா நீ, மணி 8 ஆச்சு. இப்ப வர ஏன் லேட்? வரும்போது ஒருத்தர் ரோட்ல 100 ரூபாய் காசை மிதிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாரு டீச்சர். அதுக்கும் நீ லேட் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எப்போ காலை எடுப்பார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டீச்சர். சரி சரி, சிரிச்சது போதும். தமிழ் பாடத்தை படிப்போம். திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர் டீச்சர். வெரி குட். டீச்சர், எனக்கு ஒரு டவுட். ஹாஃபிஸா தான் நல்ல பிள்ளை. டவுட் எல்லாம் வரணும். படிக்கிற பிள்ளைக்கு தான் டவுட் வரும். டீச்சர், திருவள்ளுவர் திருக்குறளை எழுதும் போது பென்சில் யூஸ் பண்ணாரா இல்ல பேனா யூஸ் பண்ணாரா டீச்சர்? ஐயோ, அவர் ஓலைச்சுவடியில் எழுதினார். உங்களை மாதிரி ஆளுங்க எதிர்காலத்துல வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்பவே செத்து போயிட்டாரு. டீச்சர், டீச்சர், நேற்று நீங்க ஹோம்வொர்க் கொடுத்தீங்க, அதை கேட்கவே இல்லை. இவன் வேற போட்டு கொடுத்துட்டே இருப்பான். எடுங்க கொப்பி எல்லாரும். அசீசா டீச்சர் வராது, அசீசா டீச்சர் வராது. உஷ், உஷ். சுஹா, 8வது வாய்ப்பாடு சொல்லு. தப்பா சொன்னா பிறகு பிஞ்சிரும். 8 8 8 ஐயோ, மறந்து போச்சு. மக்கு பயலே, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகத்தான் போற. அஸ்மா, நீ சொல்லு. இலங்கையின் நீளமான நதி எது? டீச்சர், அது கூகுள் மேப்ல பார்த்தா தெரியும் டீச்சர். இப்ப எனக்கு மனப்பாடம் பண்ணணும். என்னது, கூகுளா? எக்ஸாம் ஹால்ல கூகுள் வருமா? ஒழுங்கா படி, அப்பதான் டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியும். டீச்சர், டீச்சர், ஏதோ ஸ்மார்ட் கிளாஸ் வருதாமே, அதை நீங்க கத்துக்கிட்டா தான் பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? என்னது, எனக்கே பாடமா? எனக்கு பென்ஷன் ஆகிற வயசுப்பா. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமே மனப்பாடம் முக்கியம் இல்லை. உங்க பிள்ளைகள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்ய தேவையில்லை. இனிமே ஸ்கில்ஸ் தான் முக்கியம். அதாவது ஸ்ட்ரீம் கல்வி முறை சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங்
இனி இதுதான் வரப்போகுது. மேடம், அதெல்லாம் வேண்டாம். என் மகள் டாக்டர் ஆகணும். அதுக்கு படிச்சு எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கு வழி சொல்லுங்க. அம்மா, 100 மார்க்ஸ் எடுத்தாலும் ஊசி போட தெரியலைன்னா அவன் டாக்டரா? வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சா போதாது, பிராக்டிகல் அறிவு வேணும். ஐயோ, அப்போ பரீட்சை கிடையாதா? என் மகனும் எக்ஸாம் இருந்தாலே படிக்க மாட்டாங்க. எக்ஸாம் இல்லை என்ற அவங்க எதிர்காலம் என்ன ஆக போகுதோ? பரீட்சை இருக்கு, ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லை. 3 வருட கட்டாய கல்வி. ஓலவல் ஃபெயில் ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச தொழில வொகேஷனல் ட்ரைனிங் மூலமா மேல மேல படிக்கலாம். குட் மார்னிங். நான் தான் எதிர்கால மாணவன். எனக்கு புத்தகம் தேவையில்லை. நான் டேட்டா மூலம் இயங்குவேன். அடேங்கப்பா, இரும்பு மனுஷன் பேசுது. இதுக்கு சோறு போடணுமா இல்ல சார்ஜ் அடிக்கணுமா? இங்க பாருங்க டீச்சர், நான் 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். ஆனா நான் மொபைல் ஆப் செஞ்சிருக்கேன். இதை வச்சு விவசாயிகள் பயிர வைக்கிற வேலையை தெரிஞ்சுக்கலாம். ரசா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இதெல்லாம் சொல்லி தரலையே. டீச்சர், நீங்க எங்களுக்கு பாடத்தை கடப்பாடம் பண்ண கத்து கொடுத்தீங்க. அபிஷா டீச்சர் எங்களுக்கு யோசிக்க கத்து கொடுத்தாங்க. டீச்சர், நான் நல்லா வரைவேன். முன்னாடி ஆஸ்கூப் படிச்ச நேரம் வேலைக்கு இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ டெஃபெக்டிவ் படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இனிமே ஆங்கிலத்தை பயந்து படிக்க மாட்டோம், பேசி பழக போறோம். பரவாயில்லையே, என் மகள் மார்க்ஸ் கம்மியா இருந்தாலும் அவளுக்கு இவ்வளவு திறமை இருக்கா? கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு திறமை இருக்கும். மீனை மரம் ஏற சொன்னால் அது தோல்வியடைத்தான் நிற்கும். ஆனால் அதுக்கு நீச்சல் தெரியும். அதுபோலத்தான் இந்த புதிய கல்வி திட்டம். சரியா சொன்னீங்க டீச்சர். இனிமே வகுப்பறைங்கிறது பாடம் நடத்துகிற இடம் மட்டுமல்ல, மாணவர்கள் புதுசா கண்டுபிடிக்கிற இடமும் வகுப்பறை தான். அதாவது இன்னோவேஷன் சென்டர். காலம் மாறி போச்சு. ரசா, அந்த டேப்லெட்டை எப்படி ஆன் பண்றது என்று எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா. நானும் அப்டேட் ஆகிறேன். கவலைப்படாதீங்க டீச்சர், நீங்க பாடம் சொல்லிக் கொடுங்க. இந்த டெக்னாலஜியை பசங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நவீன கல்வி முறைமை நம்மை சோம்பேறியாக்குகிறது இல்ல, நம்மளை ஸ்மார்ட் ஆக்குகிறது. Future is here. எதிர்கால வாழ்க்கை இங்கு. எட்டுச்சூழல் காய்கறிக்கு உதவாது. திறமை இருந்தா உலகம் விடை பெறாது.